இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்டலாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும். ஹைதராபாத்லேருந்து லாவண்யாங்கிறவங்க நம்ம செஞ்ச கடலை குழம்பும் பம்கின் சூப்பும் செஞ்சு பார்த்தாங்களாம். ரொம்ப நல்லாவும் டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா வந்தது, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு புது ரெசிபி ஏதாவது வேணும்னாலும் கேளுங்க, நான் அதை செஞ்சு காமிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி. இப்போ இட்லி பொடிக்கு தேவையான சாமான்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு பங்கு அளவு காமிக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு 3 டைம் அளவுக்கு எடுத்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். கடலைப்பருப்பு ஒரு கை எடுத்துருக்கிறேன். உளுத்தம்பருப்பு ஒரு கை, 12லேருந்து 15 காஞ்ச மிளகா காம்பை கிள்ளி வச்சுருக்கிறேன். 3 கொத்து கருவேப்பிலை, 15 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஆயில் போதும். இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறோம். முதல்ல ஈரமான சாமானெல்லாம் வறுத்துக்கணும். இப்போது பூண்டுக்கு கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்கிறதுனால முதல்ல அதை வறுக்க போகிறோம். நான் நிறைய இடத்துல இட்லி பொடி சாப்பிட்ருக்கேன். வெறும் பருப்பு ஒண்டி தான் அதில் போடுவாங்க. இதில் கருவேப்பிலை பூண்டெல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா எண்ணெயில் வறுத்ததுனால வாசனை வருது. இப்போது இதில் இருக்கிற தண்ணிலாம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் மற்ற எல்லா சாமானையும் நம்ம சேர்க்கணும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிதமான தீ வச்சு வறுக்கணும். ரொம்ப ஹீட் வச்சிங்கன்னா கருகி போயிடும், பருப்பெல்லாம் வேகாது. அதனால் மிதமாக அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டு வறுத்துக்கணும். அப்பப்போ பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஒரே பக்கம் சூடு இல்லாமல் எல்லா இடத்துலையும் சரிசமமாக பரவும். இப்போது இங்கே பார்த்தீங்களா செவந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடணும், இல்லைன்னா கருகிடும். இந்த பாத்திரத்தில் இருக்கிற சூட்லேயே அது நல்லா செவந்து சரியான பதத்துக்கு வந்துடும். இது ஆறின பிறகு மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இட்லி பொடிக்கு வறுத்த சாமான்லாம் ஆறி போச்சு. இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ மஞ்சு போச்சு. எங்கள் வீட்டில் இப்படி கொரப்பாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் இப்படி அரைச்சிருக்கேன். இந்த பதம் அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நைஸாக வேணுனாலும் அரைச்சிக்கலாம், கொரப்பாக வேணுனாலும் அரைச்சிக்கலாம். ஆனால் இது நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம ஹெல்த்தியான இட்லி பொடி ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் இட்லியோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாப்பிடுவாங்க சில பேர். ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் சாப்பாடை ருசியாக அளவாக சாப்பிடுங்க.